சார். வீர விக்னேஸ்வரன் சார், எப்படி சார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இந்த சம்பவத்தை? ஏன்னா இதில் பல கடுமையான விமர்சனங்களை தாவேகாவினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசுகிறாரு. தாவேகாவினுடைய அரசின் விஸ்வரூபத்தை இனிதான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு பேசுகிறாரு. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் ஓடி ஒளிகிறாங்க, வராம்பாறு வேட்டக்காரன்னு பாட்டெல்லாம் பாடுறாரு இல்லையா? என்ன மெசேஜை சொல்ல வர்றாரு முதலமைச்சர்? குறிப்பாக நம்ம ஆட்சி அமைஞ்சதுலேருந்து தலைவர் அவர்கள் என்ன விஷயத்த சொன்னாங்களோ, ஒரு க்ளீன் கவர்னன்ஸு, ஏற்கனவே மக்கள் பணத்தை கொள்ளையடித்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தின் வேலையாட்கள், அதாவது கரூர் கம்பெனி நடத்தின திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஏற்கனவே ஜாப் ராக்கெட் கேசஸ் இருக்குது. அது போக இன்னைக்கு அவர் ஆல்ரெடி இபி ப்ராகிபிஷன் மினிஸ்டராக இருந்து அவர் அடித்த கொள்ளை தமிழகம் அறியும். 10 ரூபா வாங்கி கோடிக்கணக்கான மக்களின் பணத்தை கொள்ளையடித்தவர். அது உட்பட நம்ம செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் சிவசங்கர் அவர்கள் ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் மேலே அவரே சொந்தமாக காலேஜ் வச்சுருக்காரு. யார்? பிடபிள்யூடி மினிஸ்டர் அவரே சொந்தமாக காலேஜ் வச்சுருக்காரு. தமிழகத்தில் ஃபாரின்ல இருந்தெல்லாம் மெடிக்கல் டூரிசம்னு வராங்க. ஆனால் இவர் ஃபாரினுக்கு போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காண்டி போயிருக்கேன்னு சொல்கிறாரு. எதுக்காண்டி போயிருக்கார்? ஏவா வேலு அவர்கள். அது மாதிரி இந்த லிஸ்ட்டில் அண்ணன் பிடிஆர் அண்ணன் ஆடியோ சொன்ன மாதிரி 10,000 கோடி மகனும் 20,000 கோடி மருமகனும் அடித்த கொள்ளை வெளிவரும். திமுக குடும்பத்தின் அமைச்சரவையில் இருந்த அனைவரும் உள்ள போவாங்க. இதுதான் இல்ல சார், இது முதல் சுரூபம். செகண்ட் திங் ஒரு நேர்மையான நிர்வாகத்தை மூலமா தமிழக மக்கள்கிட்ட தளபதி அவர்கள் ஆட்சி நல்பெற பெறுது. ஏற்கனவே 2026 தேர்தலில் திமுக எங்களிடம் 50 லட்சம் வாக்குகளுக்கு மேலே இழந்திருக்கு. 13% வாக்குகள் இழந்திருக்கு. 37% இருந்த திமுக இன்னைக்கு 24க்கு வந்திருக்கு. எங்கள்ட்ட ஏற்கனவே 53 லட்சம் ஓட்டை இழந்திருக்காங்க. இது எங்களோட நல்லாட்சி மூலமா திமுகவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டுகள் தான் வனவாசம் அனுப்பினார். வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இந்த மன்னர் குடும்பத்தை நிரந்தர வனவாசத்திற்கு அனுப்பி வைப்பார். தேர்தலுக்கு முன்னாடி இதை சொன்னேன். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னா நீங்க எளிமையாடுவீங்க. நான் திருப்பி சொல்றேன், இதே இதுல நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னதுக்கு 2 பேரை வீழ்த்த முடியுமான்னு கேட்டீங்க. நாங்க இன்னைக்கு வீழ்த்திட்டோம். திருப்பி சொல்றேன், புரட்சி தலைவர் மாதிரி எங்க தலைவர் திமுக மன்னர் குடும்பத்தை நிரந்தர வனவாசத்திற்கு அனுப்பி வைப்பார். எல்லாமே மக்கள் கையில் இருக்கு சார், எல்லாம் மக்கள் கையில் இருக்கு. நான் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, கரூர் விவகாரத்துல திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கான லாஜிக்கான ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்களேன். கரூர் விஷயத்தை பொறுத்தளவுல அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அந்த இப்போ 10,000 பேர் வர இடத்துல 25,000 பேர் வந்துட்டாங்க. அதாவது பெரும் அளவில் ஜனஜனதை வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. மக்கள் யாரும் ஃப்ளைட்டில் வரல. ஃப்ளைட்டில் வந்தாலும் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கும். ஒரு மாநில அரசு ஒவ்வொரு டோல்கேட்டு, அதாவது கரூர் அந்த பகுதியில் வர்றப்ப எல்லா டோல்கேட்டு கடந்து தான் வர்றாங்க. ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எவ்வளோ மக்கள் வர்றாங்க, அதுக்கு எவ்வளோ போலீஸ் தேவையோ. நீங்கள் போலீஸ் அடிக்குவேட்டாக போடலை, நீங்கள் போலீஸ் அடிக்குவேட்டாக போனாலும் நீங்கள் இன்னமும் அந்த வீடியோவில் இருக்குது 500 போலீஸ்ன்னு ஏடிஜிபி சொல்கிறாரு. கோர்ட்டில் போய் இன்னொன்று சொல்கிறாங்க, ஹோம் செக்ரட்டரி இன்னொரு ஃபிகர் சொல்கிறாரு. போலீஸ் எவ்வளோ நம்பர்ஸுங்கிறதுல அவங்களே டிஃபர் ஆகிறாங்க. அப்போது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸும் ப்ரொடெக்ஷன் தர வேண்டியது மாநில அரசோட கடமை. அதுலேருந்து தவறிட்டாங்க. இதுதான் இவ்வளவு பெரிய காவல்துறையை குற்றம் சாட்டுவீங்களா அல்லது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் குற்றம்? காவல்துறைக்கு ஹோம் மினிஸ்டர் யாரா இருந்தாங்க? காவல்துறைங்கிறது ஒரு மிஷினரி கவர்மெண்ட் இல்லைங்க சார். இந்த கேள்வி இல்ல, ஒரு விஷயம் தெளிவா அலிகேஷன்றது குற்றச்சாட்டுன்றது நேரடியாக சொல்லப்படுது. அமைச்சர் ஆதவர்ஜனா சொன்னது 41 பேர் கொல்லப்பட்டது உதயநிதிக்காக கொல்லப்பட்டிருக்காங்க. என்ன சொல்றேன் கேளுங்க, மு க ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரு கேளுங்க. கவர்மெண்ட் மிஷினரிங்கிறது பெர்பெச்சுவேட். எந்த அரசு வந்தாலும் அந்த அரசு தலைமை, அதாவது ஹோம் மினிஸ்டர் யாரு? அப்போ ஹோம் மினிஸ்டர் யார்? நாங்கள் கேட்குற கேள்வினா, அப்போ ஹோம் மினிஸ்டர் அப்போதைய சிஎம் முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ நிர்வாக ஒழுங்கா பண்ணாதனால தான் அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றோம். அப்போ கடந்த காலங்களில் நிர்வாகம் சரியில்லாதனால தான் நடந்துச்சுன்னு சொல்றோம். ஆமாம், முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏவின் நிர்வாகம் சரியில்லாதனால தான். இடையில சிறுமிகள் 3 வயது சிறுமிகள்லாம் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு, நெல்லையில ஓட விட்டு கொலை பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் சார் பொறுப்பு? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைஸ் பண்றப்ப அதுவும் எதிர்கட்சி கோடிக்கணக்கான மக்களின் அன்பை பெற்றவர். இன்று கூட நான் 2026 தேர்தலில் 1,72,00,000 ஓட்டு வாங்கியிருக்கோம்.
தமிழகத்தில் இதே தனிப்பெருமை ஓட்டு தான் சார், இவ்வளவு பெரிய 1 கோடி நான் plus சொல்றதை வாங்கி- இல்ல, கேளுங்க. வீர விக்னேஸ்வரன், நீங்க நான் திசை சொல்றதை திருப்புறீங்க, கேளுங்க. வீர விக்னேஸ்வரன். நாங்க என்ன சொல்றோம்னா, என்னுடைய கேள்வி ரொம்ப நீங்க எளிமையான ஒரு வீர விக்னேஸ்வரன் சார், என்னுடைய ஏங்க, கேள்வி ஒரு- ரொம்ப எளிமையான ஒரு- சார். சரி, ஒரு ஓகே, ஓகே, இப்படி அரசோட வரல சார். ஒரு இல்ல அரசுல சார், ஒரு திமுக தான் காரணம், முக ஸ்டாலின் தான் காரணம் சொல்றதுக்கு உங்களோட failure தான் 10 காரணம். மாதம் வேண்டுமா Administrative- சார்? 10 மாதம் வேண்டுமா சார்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்ல ஃபெயிலியர் சார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் இதெல்லாம் சொல்றதுக்கு தாவேகாவுக்கோ அல்லது முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கோ 10 மாதம் நாங்கள் தேவைப்படுது. அப்போவே சொன்னோம், நீதி வெல்லும், கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கு, உச்சநீதிபதி தலைமை உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில எஸ்ஐடி போட்டிருக்காங்க, நீதி வெல்லும்னு எங்க தலைவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. அது நீதிமன்றம் முடிவு பண்ணும். அது சார், கேஸ் இருக்குதா? நான் என்ன கேஸ் சொல்றேன் முடியல. கேளுங்க. கேஸ் இன்னும் முடியல. ஒரே ஒரு கேள்விதான் சார், கரூர் கம்பெனிக்காரர் காவல்துறையினர் வஞ்சகத்தோட என்னை அழைச்சிட்டு வந்து இங்க நிறுத்திட்டாங்க, அப்ப கூட நான் நன்றி சொன்னேன், ஆனா அந்த வஞ்சகம் எனக்கு புரியலையேன்னு சொல்றாருல. 2 அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்றாரு 41 பேரை உயிர் பலி கொலை செய்தது உதயநிதி ஸ்டாலினுக்காக தான் முக ஸ்டாலின் சொல்றாரு. ஏங்க, இதுக்கான ஆதாரம் என்ன சார் இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, இந்த நீங்க சொல்றீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் சொல்றீங்க. நாங்க வந்து இந்த என்டையர் இதுல வந்து 25,000 பேர் வர்றீங்கன்னா உங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். நீங்க வந்து மத்தியானமே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு 2 மணி 3 மணிக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு மக்கள் அங்க இருக்காங்கன்னு. அதுல இன்டெலிஜென்ஸ்லேயே ஃபெயிலியர், போலீஸ்லேயே ஃபெயிலியர். இப்போ நீங்க வந்து அலர்ட்டா இருந்தீங்கன்னா இந்த நிகழ்வே நடந்திருக்காது. அன்எக்ஸ்பெக்டட் கூட்டம் சார் இது. ஏங்க, அன்எக்ஸ்பெக்டட் கூட்டம் உங்களுக்கு எனக்குங்க, போலீஸ் கிடையாது. இல்ல சார், தாவேகாவை சிக்க வைக்க இல்ல சார், தாவேகாவை சிக்க இல்ல திரும்ப நீங்க சொல்றீங்க நிர்வாக சீர்கேடு அப்படின்னா அதுக்கு முதலமைச்சர் எப்படி பொறுப்பாவாரு, திமுக எப்படி பொறுப்பாகும்? ஏங்க, நிர்வாக சீர்கேடு முதலமைச்சர் தாங்க பொறுப்பு. அப்ப நீங்க அப்ப தமிழ்நாட்டில் நடந்த எல்லா கற்பழிப்பு சம்பவங்களுக்கும் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நடந்தது எல்லாமே முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான். ஐசோலேட்டட் கிரைமுக்கும் ஒரு ஆர்கனைஸ்டு இல்ல எல்லாத்துக்குமே உண்டு சார், அதுவும் நிர்வாக சீர்கேடு தான். நீங்க திசை திருப்பீங்க. ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து பெர்மிஷன் வாங்கி நடக்குது. ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. எங்க மதுரை மாநிலம் நடந்துச்சு, ஒவ்வொரு டோல்கேட்ல எங்க கட்சிக்காரங்க போறப்போ நீங்க யாரு எந்த ஊர் என்ன கேஸ்ட்னு வரைக்கும் கேட்டாங்க தெரியுமா? காவல்துறை விளக்கம் தெரியல சார், காவல்துறையோட விளக்கம் தெரியல சார். சொல்றத கேளுங்க. காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்காங்க சார், காவல்துறை கூட்டம் அதிகமா இருக்குது, நீங்க திரும்பி போங்கன்னு சொல்லி இருக்காங்க. எப்ப சொன்னாங்க? அங்க இதுல வர்றப்போ, அதாவது உள்ள வந்துட்டு கடைசி அந்த நீங்க போலீஸ் பேசின கேளுங்க, ஒரு 15 மீட்டருக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அது சரி, அப்பயே நிறுத்தி இருக்கலாம்ல. இல்லங்க, நான் எங்க சொல்றேன், காவல்துறை ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க, அந்த பாயிண்ட்க்குள்ள நிறுத்தி இருக்கலாமே சார். எங்க காவல்துறை பாயிண்ட் வந்து இப்போ வந்து ஹைவேல இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்னா 3 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. அந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு 15 மீட்டர் இருக்கிறப்போ ஸ்டாப் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிகழ்வு பிரச்சனை வந்து இந்த இடமா அந்த இடமா கிடையாது, நீங்க ஆர்கனைஸ் பண்ணதுல உங்களோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னால தான் எல்லாமே சிபிஐ பார்த்துட்டு இருக்காங்க. வீர நான் கேக்குறது, என்னோட கேள்வி ரொம்ப எளிமை வீர விக்னேஸ்வரன். போலீஸ் வந்து என்னோட கேள்வி ரொம்ப எளிமை வீர விக்னேஸ்வரன். நீங்க என்னோட கேள்வி, இதுக்கு 10 மாதம் தேவைப்படுதா? ஏங்க, நாங்க டே 1ல இருந்து இதாங்க சொல்றோம். சரி, ஓகே. இன்னொரு புள்ளி, அரசாணை எந்த புள்ளியில இருந்து கொடுக்குறீங்க நீங்க? ஏங்க, நீங்க கடந்த காலங்கள்ல சொன்னீங்க இல்லையா, யார் வீட்டு நெய்யே எடுத்துட்டு யாருக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கல்ல, 41 பேருடைய குடும்பத்திற்கு அரசாணை யாருடைய அடிப்படையில் கொடுக்குறீங்க? வந்து ரொம்ப வந்து நீங்க இப்படி கேக்குறது வந்து ஒரு எளிய மக்களை, பாதிக்கப்பட்ட மக்கள். நான் சொல்றேன், என்ன பேச விடுங்க, நீங்க கேள்வி கேட்டா என்ன பேச விடுங்க. இல்ல நீங்களே கேள்வி கேட்டே இருங்க, நான் வேணா எந்திரிச்சு போயிடுறேன். அரசு ஒரு கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூழ்ல வந்து பாதிக்கப்பட்ட 13 பேருக்கு அப்போதைய முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ சிஎம்ஆ இருக்கப்ப கொடுத்தார். அதுபோல ஒரு அந்த கள்ளக்குறிச்சி சாராய மரணத்திற்கு கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு விபத்து, ஒரு தும்பியல் சம்பவம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசுக்கு கொள்ளை முடிவு எடுக்க உரிமை இருக்கு. அதுக்காண்டி ஒவ்வொருத்தரையா கேட்டுக்கிட்டு இருக்கணும் சார், கேட்டுட்டு இருக்கணும். மக்களுடைய வரி பணம் ஒரே கடந்த காலங்கள்ல திமுக ஆட்சி சம்பவம் இல்ல சார், திமுக ஆட்சியில சம்பவம் நடக்குது வீர விக்னேஸ்வரன், திமுக ஆட்சியில சம்பவம் நடக்குது. திமுக 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்திருக்குது. செப்டம்பர் 27 சம்பவம் நடந்ததுக்கு பிறகு கொடுக்கலையா? தாவேகா சார்பா 20 லட்சம் கொடுக்கலையா? நான் என்ன சொல்றேன்னா, நிவாரணம்ங்கிறது வந்து பணம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுது. இது அரசோட கொள்கை முடிவு. என்ன காரணம் சார்? நான் எங்க விருப்பங்க, எங்க அரசோட கொள்கை முடிவு சார், மக்களுடைய பணம் சார். நான் அதாக சொல்றேன், எங்க அரசோட கொள்கை முடிவு சார். என்ன காரணம்? நீங்க செஞ்ச குற்றத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க, எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அது விசாரணை எதிர்க்கட்சிகள் சொல்றது. நீங்க பேசுற வேர்ட் வந்து உதவியது யார்? கரூரில் உதவியது யார்? பேசுறது கண்டம் ஆஃப் கோர்ட். இல்ல கண்டம் ஆஃப் கோர்ட். இல்ல, கனிமொழி சொன்னாங்க, கனிமொழி சொன்னாங்க கரூரில் உதவியது யார், ஓடியது யார்? கரூர் சம்பவத்துல தாவேகாவுடைய எத்தனை எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கிறவங்க அல்லது மாவட்ட செயலாளர் ஸ்பாட்ல இருந்தீங்க?
நீங்க பேசுறது வந்து நீங்க காரணம் கனிமொழி சொல்றேன் சொல்றேன் கனிமொழி சொல்றாங்க சார் ஓடியது யார் நீங்க திசை திருப்பாங்க நான் என்ன சொல்றேன் என் மேல நீங்க சாட்டாதீங்க நான் கேக்குறது ரொம்ப எளிமை சார் வந்து சொந்த கட்சிக்காரங்க வெட்டி கொள்வாங்க தாவேகாவில ஸ்பாட்ல கனிமொழி அவர்கள் வந்து திமுக காரங்க சொந்த கட்சிக்காரங்களை கொளுத்தி விடுவாங்க ஸ்பாட்ல யார் சார் தினகரன் ஆபீஸ் கொளுத்தி விட்டதுக்கு நீதி கிடைச்சா இல்லையா சார் தினகரன் ஆபீஸ் கொளுத்தி விட்டதுக்கு ஏங்க சார் தாவேகாவில யார் சார் ஸ்பாட்ல நடந்துது தினகரன் ஆபீஸ் ஸ்பாட்ல யார் சார் இருந்தீங்க தினகரன் ஆபீஸ் கொளுத்தி விட்டது யார் சார் இருந்தீங்க திருமதி கனிமொழி அவர்கள் யார் சார் இருந்தீங்க சார் ஸ்பாட்ல யார் சார் திருமதி கனிமொழி அவர்கள் தினகரன் ஆபீஸ் 3 பேரை கொளுத்தி விட்டது யாரு தாக்கிய கொலை பண்ணது யாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் திமுக தான் போனாங்க தாவேகாவுடைய கரூர் மாவட்ட செயலாளர் எங்க சார் போனாரு கருணாநிதி எங்க கூட்டத்தை நடத்தின தாக்கி கொலை பண்ணப்ப கருணாநிதி எங்க போனாரு தாக்கி கொலை யார் சார் இருந்தது ஒரு கேள்வி சார் தாக்கி கொலை பண்ணப்ப கருணாநிதி எங்க போனாரு ஸ்பாட்ல யார் சார் இருந்தது தினகரன் ஆபீஸ் கொளுத்தி விடுறப்ப ஸ்டாலின் எங்க போனாரு தினகரன் ஆபீஸ் கொளுத்தி ஸ்பாட்ல யார் சார் இருந்தது ஸ்டாலின் எங்க போனாரு தாவேகா கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது தாவேகா நான் கேக்குறது பதில் சொல்லுங்க திருமதி கனிமொழி அவர்கள் வந்து தினகரன் ஆபீஸ்ல 3 பேர் 7 பேர் கொளுத்தி விடுறாங்களே அப்ப திமுக அப்ப தலைவர் எங்க போனாரு தாக்கிய வெட்டி கொண்டாங்களே அது யாருங்க போனாங்க புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒரு நிறுவனத்துக்குள்ள நடந்த மோதல் என்ன நிறுவனத்துக்கு மோதல் இந்த கூட்டத்தை யார் சார் ஆர்கனைஸ் பண்ணுது ஏங்க கொலை பண்ணது கட்சிக்காரங்க திமுக காரங்க யார் சார் ஆர்கனைஸ் பண்ணுது திமுக காரங்க தாவேகாவினுடைய யார் கொலை செஞ்ச திமுக காரங்க தாவேகாவில இருந்து யார் என்னோட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்ல சார் என் கேள்விக்கு நீங்க பதிலே சொல்ல சார் நான் கேள்வி பதில் சொல்லுங்க நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க யார் சார் இருந்தது நான் முதலமைச்சர் சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க எங்க நீங்க நல்லா புரிஞ்சு தாவேகா தொண்டர்கள் தூக்கிட்டு வர சார் நீங்க வீடியோ எடுத்து போடுங்க சொல்லுங்க சார் வர தாவேகா தலைவர் வர சார் தாவேகா தொண்டர்கள் வர சார் சொல்லுங்க வர சார் அங்க ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் இருந்தாங்க புஷி ஆனந்த் எங்க சார் போனாரு நீங்க பதில் சொல்லுங்க ஆர்கனைஸ் யார் சார் பண்ணது நீங்க பதில் சொல்லுங்க நான் சொல்றேன் நீங்க பதில் சொல்லுங்க நான் ஏன் சார் பதில் சொன்னோம் ஏங்க நீங்க தானே கனிமொழி அவர்கள் பேசுனது சொன்னீங்க கனிமொழி கேட்ட கேள்வியை நான் கேட்கலாம் சார் பத்திரிக்கையாளரா நான் என்ன சொல்றேன்னா, கனிமொழிக்காக நான் பேச முடியாது அப்ப அவங்களோட வாய்ஸ் தான் நீங்க பேசுறீங்க அது அவங்க பதில் வாய்ஸ் சொல்லுங்க நான் ஏன் சார் பேசணும் பத்திரிக்கையாளரா ஏங்க. நான் கேக்குறது கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது தாவேகா நான் என்ன சொல்றேன்னா, அந்த துயர சம்பவம் நடந்தபோது அந்த துயர சம்பவம் நான் நடந்தபோது சொல்றேன் ஏன் நான் யாரும் சொல்றேன். ஸ்பாட்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா திமுகவிற்கு இந்த மாதிரி கொலை நடந்து அதுல அரசியல் பண்ணியே பழக்கப்பட்டவங்க இவங்க தாக்கிய கொண்டவங்க தினகரன் ஆபீஸை கொளுத்தி விட்டவங்களுக்கு இதை பேச தகுதி இல்லை இந்த இஷ்யூ பத்தி நான் சொல்றப்போ அண்ணன் இப்ப தற்போதைய இபி மினிஸ்டர் அருமை அண்ணன் சிடிஆர் அண்ணன் சொல்லியிருக்காங்க விடிய காலம் 3 மணி வரையும் நாங்கள் கரூர் எல்லையில இருந்தோம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அலோவ் பண்ணலை எங்கள் தலைவரை வந்து திருச்சி வரை விட்டது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனு ஒரு பக்கம் எங்களை அலோவ் பண்ணாமல் பண்ணிட்டு இப்போ மைனிங் மினிஸ்டராக இருக்கார்ல அருமண்ணன் பிரபு அண்ணா வந்து விடிய அங்கே தான் இருந்தார் அவர் தான் அன்னைக்கு மெடிக்கல் அந்த இதை பார்த்துக்கிட்டவர் மெடிக்கல் விங்கை பார்த்துக்கிட்டவர் அந்த நிகழ்ச்சிக்கு அங்கே தான் இருந்தார் எங்கள் கட்சி தொண்டர்களாக இருந்தாங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம் எங்களை உள்ள அலோவ் பண்ணாமல் இன்னொரு பக்கம் நடிப்பரக்கன் அன்பில் மகேஷ் இன்னைக்கு அவரோட பினாமிகள் 2 பேர் அரசை உள்ள இருக்காங்க கொள்ளையடிச்ச ஊழல் பண்ணனால அவர் வந்து நடிச்சுக்கிட்டு அங்க கரூர் கம்பெனி செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க இந்த நேரத்தில் எங்க தலைவரும் எங்க கட்சி தொண்டரும் போய் மக்களுக்கு இடையூறு வர வேணாம்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி கேட்டாங்க அரசோட சொல்ல கேட்டு நாங்க நான் என்ன சொல்றேன்னா எங்க மேல நீங்க சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இல்ல சார் நீங்க சொல்றத கேக்குறேன் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு என்ன பேச விடுங்க விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு கேள்வி கேட்டீங்க என்ன பேச விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு கேள்வி கேட்டீங்களே கேள்வி கேட்டீங்களா சார் நான் கேள்வியை உள்வாங்கிடுங்க கேள்வியை உள்வாங்கிக்கங்க நான் பேச விடுங்க நான் அதுக்கு அப்புறம் பேசுங்க இல்ல சார் நான் கேள்வி உள்வாங்கிக்கங்க ஒரு வீடியோ வெளியிடுறாரு கைது பண்ணனும்னா என்கிட்ட வாங்க எங்களுடைய ஆட்களை நீங்க கைது பண்ணாதீங்க அவங்கள நெருங்காதீங்க நான் இதே பனையூர் இல்லத்துல தான் இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா அப்ப சொன்னாரா யார் யார் வேலை செஞ்சிருக்காங்க யார் யார் ஸ்பாட்ல இருக்காங்கன்னு சொல்லிருக்க வேண்டியதானே அவர் தனக்கான ஜஸ்டிஃபிகேஷனை மட்டும் தான் சார் பேசியிருக்கிறாரு நான் என்ன சொல்றேன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அலோவ் பண்ணல அதை வந்து எங்க அண்ணன் சிடிஆர் அண்ணா வந்து அப்பவே பிரஸ் மீட் வச்சு சொன்னார் சில நாட்களில் சொன்னார் அது போக எங்களோட கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் அருமை அண்ணன் அருண்ராஜ் அண்ணா வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் போய் சந்திச்சு எங்க தலைவர்கிட்ட பேச வைத்தார் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கிறப்ப திருப்பி நான் எங்கள் கட்சி தொண்டர்களோ தலைவர் முக்கிய நிர்வாகிகளோ எங்கள் தலைவரோ போனால் அது மேற்கொண்டு வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வரக்கூடாது மக்களுக்கு இடையூறு வரக்கூடாதுன்னு அமைதி காத்தோம் அதனால ஒரு பக்கம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சு எங்களை போக விடாமல் இன்னொரு பக்கம் நாங்கள் வரவே இல்லைன்னு அவதூறு பரப்புனாங்க அதுக்கு தான் இந்த திமுக மன்னர் குடும்பத்திற்கு மக்கள் 2027 சம்மர் தேடி கொடுத்துருக்காங்க பேசுகிறேன் சார் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த கரூர் விஷயம்
கேஸ் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. பாதிக்க நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிடுறேன். ஏங்க இப்ப நான் ஏங்க பேசுறப்ப குறுக்கிட்டார்ல. நான் அப்புறம் அப்ப நான் பேசுறப்ப அப்ப நீங்களும் பேசுறீங்க. நான் கரூர் பத்தி பேசுறேன், நீங்க அப்ப கரூர் பத்தி அதல்ல. பேசுங்க. அப்ப அதை நீங்க அப்படி கரூர் எல்லாம் பத்தி பேசக்கூடாது. பேசுங்க, நான் அலோவ் பண்றேன். அப்ப நான் நீங்க இதை நான் சொல்ல கரூரை வேண்டிய பத்தி விஷயத்தை வேற நான் பேசுங்க, நான் அலோவ் பண்ண மாட்டேன். நிகழ்ச்சி அப்ப முடிய நான் கரூரை பேசுறப்ப பத்தி புரிஞ்சுக்க பேசுங்க, கூடாது. இல்ல சார், முடிய கரூரை போறாங்க. பத்தி பேசுங்க. அந்த டைம்ல இல்ல, நீங்க நீங்க பேசுறப்ப நான் புரிஞ்சுக்க கரூரை பேசுற பத்தி விஷயத்துல கரூரை பத்தி அப்ப பேசுங்க. அப்ப இவர் வந்து கரூரை பத்தி பேச வேற நான் ஏதாவது கரூர் பத்தி தான் பேசுறத பேசுறேன், பார்ப்போம். கரூர் பத்தி தான் பேசுறேன். அப்ப நானும் கரூரை பத்தி கரூர் தான் விஷயம் தான் பேச இல்ல பேசுறேன். சார், யாரும் யார் அப்ப பேசுறப்ப நானும் கரூர் குறுக்கிட கரூர் விஷயத்தை வேண்டாம். பத்தி தான் பேசுறேன். சார், கரூர் யாரும் விஷயத்தை தான் பேசுறேன். யார் பேசுறப்ப நான் வந்து கரூர் அவர் கரூர் விஷயம் பத்தி மத்த விஷயம் கண்டிப்பா எக்ஸ்க்கு வந்துருங்க, குறிப்பிடுவேன். எக்ஸ்க்கு வந்துருங்க சார், எக்ஸ் தளத்துக்கு வந்துருங்க. கரூர் விஷயத்தை பொறுத்தளவில் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களோட எங்க எங்க க- எங்க எங்க தலைவர் மேல பேரன்பு கொண்ட மக்கள். அந்த மக்களோட இழப்பு வந்து எங்களோட இழப்பு. அவங்களுக்கு நீதி கிடைக்கும்னு சொல்லி எங்க தலைவர் அன்று சொன்னது தான், சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டப்ப சொன்னது தான் எங்களோட இதுவும். கண்டிப்பா நீதி கிடைக்கும். இந்த திமுக மன்னர் குடும்பத்தை, இந்த ஊழல் கூட்டத்தை சிறைக்கு அனுப்பி திமுக மன்னர் குடும்பத்தை நிரந்தர வனவாசத்திற்கு வெற்றி தளபதி அனுப்பி வைப்பார். அதை தான் வெற்றி தலைவர் வந்து விஸ்வரூபத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திமுக மக்கள் விரும்புகிற ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நல்லாட்சியை வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்.